என்ஆர்ஐ இந்த வீடியோவை நிறைய என்ஆர்ஐ பார்ப்பீங்க. கண்டிப்பாக நிறைய என்ஆர்ஐ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். குறிப்பாக அவங்களுடைய அப்பா அம்மா இந்தியாவில் இருக்காங்க, என்ஆர்ஐயாக நம்ம வெளியில் இருக்கோம். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா, முடியாதா? அதுவும் ஹெல்த் இன்சூரன்ஸ். அப்படி எடுக்கிறதா இருந்தால் நம்ம எப்படி ஏமாற்றப்படுகிறோம், எப்படி நல்ல இன்சூரன்ஸ் குறைந்த ஒரு ப்ரீமியத்தில் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக, அதே நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் செக் பாயிண்ட்டாக நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ மொத்தமாக 4 பாயிண்ட்ஸ் தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் 4வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மச் சம் இன்சூர்ட் அப்படிங்கிறது தான். என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறேன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கான இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம போடணும். இது ஒவ்வொரு அப்பா அம்மாவை பொறுத்து, அவங்களுடைய ஏஜை பொறுத்து, அவங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஒரு விஷயம் மாறவே மாறாது, யாராக இருந்தாலும் இப்போ செலவு கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு தடவை சும்மா ஐசியூக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டோம்னா லட்சக்கணக்கான ரூபாய் நம்முடைய மெடிக்கல் பில்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹாஸ்பிட்டலைசேஷன் பில் அப்படிங்கிறது ஏகப்பட்ட ரூபாய் ஒவ்வொரு வருடமும் உயர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய ஃபினான்ஷியல் ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்காமல் இருப்பதற்கு அட்லீஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி 25 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரையும் நம்ம பேரண்ட்ஸுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுக்க வேண்டும். குறிப்பாக என்ஆர்ஐ இதை எடுத்தால் தான் உங்களுடைய பணத்தை நீங்கள் சேவ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அது கரையாமல் பார்த்துக்கலாம். இல்லைப்பா, இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய இல்லாட்டி உங்கள் நாட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலிசிஸ் கூட இதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீமியம் அப்படிங்கிறது 40% 60% கம்மியாக தான் இருக்கும் இந்தியாவில். சில இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மாதத்துக்கு 1000 ரூபாய்க்கு கீழேயே இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3வதாக இருக்கக்கூடியது 60 வயசுக்கு மேலே என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணுமா வேண்டாமா, எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்கணும். இதுவரையிலும் நீங்கள் எடுக்கவில்லை என்றாலும் உடனடியாக எடுக்க வேண்டும். எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். அவங்க இப்போ சீனியர் சிட்டிசன் ஆகிட்டாங்கல்ல, 60 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது சீனியர் சிட்டிசன் ஆகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். அதனால் ப்ரீமியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். நான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க் வழியாக ஏகப்பட்ட நிறுவனங்கள் அவங்களுடைய இன்சூரன்ஸ் அவங்க 60 வயசுக்கு மேலே இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, அவங்களுடைய கம்பேரிசன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக இருக்கக்கூடிய அந்த லிங்க் எடுத்து நீங்கள் சொடக்கி பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணலாம். இதன் வழியாலாம் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு ஹெல்த் மேனேஜர், ஈஸி டு யூஸ் SOS பட்டன் வழியாக ஒரு ஹெல்த் மேனேஜர் அப்படிங்கிறவங்க கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு எமர்ஜென்சி அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அங்கேருந்து டிராவல் பண்ணுறதை விட இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் மேனேஜர் அதுக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருப்பாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்தியாவுக்கு வந்து திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது இங்கே குறைக்கப்படும் என்பதும் நாம் இங்கே கவனிக்கப்பட வேண்டியதுதான். வயசானவங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தாலுமே இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் இப்போ கிடைக்குமான்னு கேட்டால் இருக்குங்க. அந்த மாதிரி பிளானை இப்போ சில நிறுவனங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டயபெட்டிஸாக இருக்கலாம், இல்லாட்டி பிளட் ப்ரெஷராக இருக்கலாம். இதெல்லாம் இருக்கும்போது சில நிறுவனங்கள் சில வெயிட்டிங் பீரியட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க 1 to 3 years. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் கூட இப்போ சில நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. டே 1ல இருந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். பட் ஒரு விஷயம், நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தெளிவாக உண்மையாக கொடுக்கணும். அதாவது எந்த டிசீஸ் இருந்தாலும் அதை மறைக்கக்கூடாது. டேப்லெட் ஏதாவது இன்டேக் பண்ணுறாங்கன்னா அதையும் நீங்கள் மறைக்காமல் அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும்போதே சொல்லியிருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் விட இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் முதல் விஷயம் OPD கவரேஜ் அப்படிங்கிறது தான். இந்த OPD கவரேஜ் அப்படிங்கிற போது எப்போவுமே நம்ம பேரண்ட்ஸ், நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆனால் தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும், அதெல்லாம் கிடையாது. OPD வழியாகவும் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ரெகுலர் ஹெல்த் செக்கப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம டேப்லெட் வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது டொமிசிலரி, அப்படி இல்லைனா ஹாஸ்பிட்டலைசேஷன் அட் ஹோம் அப்படிங்கிறது தான். எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் போய் இல்லாட்டி அங்கே பெட்டு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சில டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி வீடையே நம்ம என்னவா மாற்றலாம், சில இடங்கள் வந்து தேர்வு செய்து அதையே நம்ம அங்கேயே படுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நம்முடைய பேரண்ட்ஸுக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸில். அடுத்ததாக டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய தேவையும் இருக்காது. ஒருவேளை இருந்தாலுமே 1-2 மணி நேரத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள் இன்சூரன்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அவங்க கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஆப்ஷனாக இருந்தால் கூட இனி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல், இந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனம் கூட நெட்வொர்க்காக இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், பில்லெல்லாம் கலெக்ட் பண்ணி ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்.
இருக்கும். ஸோ கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா, எந்தெந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கார்டை செக் பண்ணிக்கோங்க. இரண்டாவது விஷயம் அப்படிங்கிறது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், அடுத்தா போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது தான். இந்த ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி 1-2 தினங்கள் வந்து டெஸ்ட் எடுத்திருப்போம், அது இன்சூரன்ஸில் கிளைம் ஆகும். போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டிஸ்சார்ஜ் ஆன பிறகு மறுபடியும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுவும் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நோ ரூம் ரெண்ட் லிமிட் அப்படிங்கிறது தான். சில இன்சூரன்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏசி ரூமா இல்லாட்டி நான் ஏசியா, இத்தனை ரூபாய்க்குள்ள 3000 ரூபாய்க்குள்ள ரூம் மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி அதை சொல்கிறாங்கன்னா, பர்டிகுலராக உங்களுடைய இன்சூரன்ஸில் இத்தனை % இருக்கக்கூடிய ரூம், அது அந்த ரெண்ட் இருக்கக்கூடிய ரூம் தான் எடுக்க முடியும்னு சொல்லிடுவாங்க. இது நம்ம பணத்தை விரயமாக செலவழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக மாறும். ஸோ ரூம் ரெண்ட் லிமிட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எவ்வளோ ரூம் ரெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்னுடைய இன்சூரன்ஸில் அது என்ன செஞ்சுருக்கணும், கிளைம் ஆகணும். அப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கன்சியூமபிள்ஸ் கவர்டு அப்படிங்கிறது தான். ஏகப்பட்ட பணம் கன்சியூமபிள்ஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் வரும். அது எல்லாமே நம்முடைய இன்சூரன்ஸ் வழியாக கிளைம் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நோ கோபே அப்படிங்கிறது தான். இல்லைப்பா 80% நாங்கள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தருவாங்க, இந்த டிசீஸுக்கு 20% நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் நிறுவனம் கொடுக்கும், 2 லட்ச ரூபா நாம கொடுக்கணும். 2 லட்ச ரூபா நான் கொடுக்கறதுக்கு நான் ஏன்டா இன்சூரன்ஸ் போடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, இதை தான் கோபே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோ கோபே அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறீங்களா, உங்கள் நிறுவனம், நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் நிறுவனம், எடுக்க போகிற இன்சூரன்ஸ் நிறுவனம் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா நோ சப்ளிமெண்ட் ஃபார் டிசீஸ் தான். இந்த டிசீஸ்க்கு 2 ரூபா தான் தருவேன், இந்த டிசீஸா 5 லட்ச ரூபா தான் தருவேன், நான் போட்டிருக்கிறது 50 லட்ச ரூபாடா, 5 லட்ச ரூபா தான் தரேனா, இல்லை சார் இந்த டிசீஸ்க்கு இவ்வளோ தான் அப்படின்னு ஏதாவது லிமிட் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஃபாதர் மதர் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கும் தனித்தனியான இன்சூரன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம். ஃபேமிலி ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறந்தது. 2 பேருக்குமான சேர்ந்து இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. இல்லை நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்தியாவுக்கு வரும்போது நீங்கள் அதுக்கான ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனாலும், இல்லை உங்கள் அப்பா அம்மாவும் சேர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கும்போது அதில் வந்து ப்ரீமியம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போதுமே ஃபேமிலி பிளான் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுவும் நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட், நம்முடைய சேவிங்ஸ் இது எதுவுமே கரையாமல் ஒரு எமர்ஜென்சி டைமில் நமக்கான தேவையாக அந்த பணம் இல்லாட்டி அந்த இன்சூரன்ஸ் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நான் முதல்லயே சொன்ன மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு, அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு உங்களுடைய கேள்வி பதில்களுக்கு எல்லாத்துக்குமே கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். என்ஆர்ஐ நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் என்ஆர்ஐ இருக்காங்க, அப்பா அம்மா இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.